We welcome you for the program Revival God's Way. தேவனுடைய பார்வையில் எழுப்புதல் என்கிற இந்த விசேஷித்த பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We want to begin with reading God's words. இந்நாளின் நிகழ்ச்சியை கர்த்தருடைய வார்த்தையை படித்து நாம் ஆரம்பிப்போம். Please turn with me Matthew 26:31 to 46. தயவு செய்து என்னோடு கூட மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரை திருப்பிக் கொள்ளுங்கள். Then Jesus said to them, all of you will be made to stumble because of me this night, for it is written, I will strike the shepherd and the sheep of the flock will be scattered. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். But after I have been raised, I will go before you to Galilee. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். Peter answered and said to him, even if all are made to stumble because of you, I will never be made to stumble. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். Jesus said to him, assuredly I say to you that this night before the rooster crows, you will deny me 3 times. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Peter said to him, even if I have to die with you, I will not deny you. And so said all the disciples. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். Then Jesus came with them to a place called Gethsemane and said to the disciples, sit here while I go and pray over there. அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, and he took with him Peter and the 2 sons of Zebedee, and he began to be sorrowful and deeply distressed. பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். Then he said to them, my soul is exceedingly sorrowful, even to death. Stay here and watch with me. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, he went a little farther and fell on his face and prayed, saying, oh my Father, if it is possible, let this cup pass from me. Nevertheless, not as I will, but as you will. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். Then he came to the disciples and found them sleeping and said to Peter, what, could you not watch with me 1 hour? Watch and pray, lest you enter into temptation. The spirit indeed is willing, but the flesh is weak. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். Again a second time he went away and prayed, saying, oh my Father, if this cup cannot pass away from me unless I drink it, your will be done. And he came and found them asleep again, for their eyes were heavy. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. So he left them, went away again, and prayed the 3rd time, saying the same words. Then he came to his disciples and said to them, are you still sleeping and resting? Behold, the hour is at hand, and the Son of Man is being betrayed into the hands of sinners. Rise, let us be going. See, my betrayer is at hand. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து,
இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான். எழுந்திருங்கள் போவோம் என்றார். These are the words of the Lord. இவைகளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளாகும். Beloved, we have been studying about the last days timeline. பிரியமானவர்களே, கடைசி நாட்களின் கால வரையறையின் பரிமாணங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Our Lord Jesus Christ is coming quickly and he will establish his 1000 years rule in this present earth. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதி சீக்கிரத்தில் வருகிறார். வந்து இன்றைக்கு இருக்கிற இந்த தற்கால பூமியில் தம்முடைய 1000 வருட அரசாட்சியை நிறுவுவார். First time he came to this earth to save us from the sin. பாவங்களில் இருந்து நம்மை ரட்சிக்கும் பொருட்டாக முதல் முறை இந்த பூமிக்கு இயேசுவானவர் வந்தார். He was crucified on the cross. அவர் சிலுவையிலே ஆணிகளால் அறையப்பட்டார். He shed his precious blood for our salvation. நம்மை ரட்சிக்கும்படியாக தம்முடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்தை சிந்தினார். He died on the cross. சிலுவையிலே அவர் மரித்தார். He was buried in a nearby tomb. அருகாமையில் இருந்த ஒரு கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். On the third day our Lord Jesus Christ resurrected again. மூன்றாம் நாளில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடியும் உயிரோடு எழுந்தார். For 40 days he showed himself to his disciples in his resurrected body. உயிர்த்தெழுந்த தம் திரு சரீரத்தில் 40 நாட்கள் அளவும் இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். In those days he was not in the form of spirit. அந்த நாட்களிலே அவர் ஆவியின் ரூபத்தில் காணப்படவில்லை. He was in the resurrected body. உயிர்த்தெழுந்த திரு சரீரத்தை உடையவராய் வலம் வந்தார். On the 40th day of his resurrection, he took his disciples to the Mount Olives. Before their eyes, our Lord Jesus Christ ascended to heaven in his resurrected body. இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் ஆனபோது அவர் தம்முடைய சீஷர்களை ஒலிவ மலைக்கு அழைத்து கொண்டு போய் அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே உயிர்த்தெழுந்த தம் திரு சரீரத்தோடு கூட பரமேறி சென்றார். Now our Lord Jesus Christ is enthroned with the Father God Almighty as a King of Kings and Lord of Lords. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரோ பரலோக பிதாவோடு கூட ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் முடிசூட்டப்பட்டவராய் இருக்கிறார். Heavenly Father is in the form of spirit. பரலோக பிதாவானவர் ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். At the right hand side of the Father, our Lord Jesus Christ is enthroned in his resurrected body. பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் அவர் அருகில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த தம் திரு சரீரத்தில் ராஜாதி ராஜாவாய் முடிசூட்டப்பட்டவராய் அமர்ந்திருக்கிறார். Receiving the kingdom from the Father God Almighty, our Lord Jesus Christ will return to this earth in his resurrected body as a King of Kings and Lord of Lords. சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனிடமிருந்து ராஜ்யத்தை பெற்று கொண்டவராய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த தம் திரு சரீரத்தோடு கூட ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் இந்த பூமிக்கு மறுபடியும் திரும்பி வருவார். All the people of this earth will see our Lord Jesus Christ in his resurrected body when our Lord return to this earth. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமியின் குடிமக்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை உயிர்த்தெழுந்த திரு சரீரத்தில் கண்ணார காண்பார்கள். Our Lord's resurrected body has flesh and bones. உயிர்த்தெழுந்த நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் உயிர்த்தெழுந்த திரு சரீரத்துக்கு மாம்சமும் எலும்புகளும் இருக்கின்றன. Our Lord will return to this earth and he will rule this earth for 1000 years. நம் ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த பூமிக்கு திரும்பி வந்து இந்த பூமியை 1000 வருஷம் அரசாளுவார். The martyred saints also will come with our Lord Jesus Christ and they will also receive the powerful resurrected bodies and they will rule with our Lord Jesus Christ for 1000 years in this earth. இரத்த சாட்சிகளாய் மரித்த பரிசுத்தவான்களும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பூமிக்கு வந்து அவர்களும் வல்லமை நிறைந்த தங்கள் உயிர்த்தெழுந்த சரீரங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் இதே பூமியில் இயேசுவோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள்.
Before our Lord's coming, Antichrist and false prophet will rule this earth as cruel dictators for 3.5 years. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் இந்த பூமியில் 3.5 வருஷம் மகா கொடூரமான சர்வாதிகாரிகளாய் அடக்குமுறையில் ஆட்சி செய்வார்கள். These 3.5 years will be a period of great tribulation. இந்த 3.5 வருஷ காலமும் மகா உபத்திரவ நாட்கள் நிறைந்த காலமாய் இருக்கும். We, God's children, should pass through these 3.5 years, rule of Antichrist and false prophets successfully and inherit the kingdom of God. அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசியின் இந்த 3.5 வருஷ மகா கொடூர உபத்திரவ காலத்தை தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் வெற்றிகரமாக கடந்து போயாக வேண்டும். These last days will be cruel days for all the people of this earth. அந்த கடைசி நாட்கள் பூமியின் குடிமக்கள் யாவருக்குமே மகா கொடிய நாட்களாகத்தான் நீடிக்கும். Please stand with me, Matthew 24:9. தயவு செய்து என்னோடு மத்தேயு 24 அதிகாரத்தின் 9 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Then they will deliver you up to tribulation and kill you, and you will be hated by all nations for my name's sake. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். And then many will be offended, will betray one another, and will hate one another. அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். In these last days, God's children will be handed over into tribulation. இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். During these days, many will be offended. அந்த உபத்திரவ காலத்தில் அநேகர் இடறல் அடைவார்கள். See that 11th verse. 11 வசனத்தை பாருங்கள். Then many false prophets will rise up and deceive many, and because of lawlessness will abound, the love of many will grow cold. அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போய்விடும். But he who endures to the end shall be saved. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். In these last days, many false prophets will rise and deceive God's children. அந்த கடைசி நாட்களின் போது கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் எழும்பி தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிப்பார்கள். The lawlessness will be increased in this earth. இந்த பூமியின் மேல் அக்கிரமம் மிகுதியாய் பெருகி போய்விடும். People's love will be turned into hatred. மக்களுடைய அன்பெல்லாம் பகை உணர்வாக மாறி போய்விடும். We have to survive these days. இந்த நாட்களில் நாம் தாக்கு பிடித்து சமாளித்து முன்னேற வேண்டும். See the 14th verse. 14 வசனத்தை பாருங்கள். And this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். In these last days we should preach the gospel. இந்த கடைசி நாட்களில் நாம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். We have to bear good witness to our King Jesus Christ. நம் மகாராஜா இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து நல் சாட்சி விளங்க பண்ண வேண்டும். See the 15th verse. 15 வசனத்தையும் கவனியுங்கள். Therefore, when you see the abomination of desolation spoken of by Daniel the prophet standing in the holy place, whoever reads, let him understand. Then let those who are in Judea flee to the mountains. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். Let him who is on the outstop not go down to take anything out of his house, and let him who is in the field not go back to get his clothes. But woe to those who are pregnant and to those who are nursing babies in those days. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. During the rule of Antichrist and false prophet, there will be a great tribulation happen in Israel. அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசியின் மகா கொடூரமான
ஆட்சியின் நாட்களின் போது இஸ்ரவேல் தேசம் முழுவதும் மகா பயங்கரமான உபத்திரவம் தலைவிரித்தாடும். During those days, people should run for their life. அந்த நாட்களின் போது மக்கள் தங்கள் உயிர் தப்ப ஓட வேண்டியதாக இருக்கும். Those days will be great troublesome days for the pregnant women and the women who are nursing young babies. அந்த நாட்கள் கர்ப்பவதிகளுக்கும் பச்சிளம் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கும் மிக கொடூரமான வேதனையின் நாட்களாக இருக்கும். See the 21st verse. 21ஆம் வசனத்தை பாருங்கள். For then there will be great tribulation such as has not been since the beginning of the world until this time, no, nor ever shall be. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். The 3.5 years rule of Antichrist will be a period of great tribulation. அந்தி கிறிஸ்துவின் 3.5 வருஷ ஆட்சி காலம் மகா பயங்கர உபத்திரவ நாட்களாயிருக்கும். See the 23rd verse. 23வது வசனத்தை பாருங்கள். Then if anyone says to you, look, here is a Christ, or there, do not believe it. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். For false Christs and false prophets will rise and show great signs and wonders to deceive, if possible, even the elect. See, I have told you beforehand. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். In these last days, the deceptions will be rampage. அந்த நாட்களில் வஞ்சகம் மகா கொடூரமாய் தாண்டவமாடும். In those days, the deception will be very terrible. உண்மையில் அந்த நாட்களில் வஞ்சகங்கள் மகா பயங்கர கொடூரமாய் இருக்கும். Please turn with me Luke 21st chapter, see the verses 35-36. தயவு செய்து லூக்கா 21ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி 35-36 வசனங்களை பாருங்கள். For it will come as a snare on all those who dwell on the face of the whole earth. Watch therefore and pray always, that you may be counted worthy to escape all these things that will come to pass and to stand before the Son of Man. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். Here our Lord Jesus Christ advises to pray to escape from these troublesome period. இந்த போராட்டங்கள் நிறைந்த ஆபத்தான காலங்களுக்கு தப்பி பிழைப்பதற்கு ஏதுவாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசுவானவர் இங்கே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். We should watch and pray. நாம் விழித்து கவனித்து பார்த்து ஜெபிக்க வேண்டும். What we should watch? நாம் எதை விழிப்பாய் கவனித்து பார்க்க வேண்டும்? We should watch the signs which are happening around us. நம்மை சுற்றிலும் சூழ நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்களின் அறிகுறிகளை விழிப்பாய் கவனித்து பார்க்க வேண்டும். Beloved, our Lord Jesus Christ is at the door. பிரியமானவர்களே, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வாசலருகே வந்துவிட்டார். The Antichrist and false prophet are ready to reveal themselves. அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசிகளும் தங்களை வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். We have to prepare ourselves to go through the trials and period in this hour. இந்த மணி நேரத்தின் விஷ பரீட்சைகள் போன்ற உபத்திரவ காலகட்டத்தை கடந்து போவதற்கு ஏதுவாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். We have to pray and prepare to go through the 3.5 years rule of Antichrist and false prophet. அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசியின் 3.5 வருஷ ஆட்சி காலத்தின் ஊடாக போவதற்கு நாம் ஜெபித்து ஆயத்தப்பட வேண்டும். How should we pray? நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்?
Please turn with me, Joel first chapter, see the verses 13 and 14. தயவு செய்து உங்கள் வேத புஸ்தகத்தை யோவேலின் புஸ்தகத்திற்கு திருப்பி முதலாம் அதிகாரத்தின் 13 14 வசனங்களை பாருங்கள். Gird yourselves and lament, you priests, wail, you who minister before the altar. Come, lie all night in sackcloth, you who minister to my God, for the grain offering and the drink offering are withheld from the house of your God. Consecrate a fast, call a sacred assembly, gather the elders and all the inhabitants of the land into the house of the Lord your God, and cry out to the Lord. ஆசாரியர்களே இரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள். என் தேவனுடைய தொண்டரே, நீங்கள் உள்ளே பிரவேசித்து இரட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Here Joel advises the children of God to pray to escape from the great tribulation. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்கொள்ள இருந்த சூழ்நிலையில் அதை தப்பிக்கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் அவர்களை காப்பாற்றும்படி ஜெபிக்க இங்கே யோவேல் ஆலோசனை கொடுக்கிறார். Joel prophesied in the year 835 BC. கிமு 835 ஆண்டில் யோவேல் தீர்க்கதரிசனம் உரைத்தார். He saw the great destruction which was coming on Israel in his vision. இஸ்ரவேலுக்கு எதிராக வரப்போகிற பேரழிவை அவர் தம் தரிசனத்தில் பார்த்தார். Please turn with me, Joel first chapter, see the verses 1 to 4. தயவு செய்து யோவேலின் புஸ்தகத்துக்கு வேதத்தை திருப்பி முதல் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். The word of the Lord that came to Joel the son of Bethuel. Hear this, you elders, and give ear, all you inhabitants of the land. Has anything like this happened in your days, or even in the days of your fathers? Tell your children about it. Let your children tell their children, and their children another generation. What the chewing locust left the swarming locust has eaten, what the swarming locust left the crawling locust has eaten, and what the crawling locust left the consuming locust has eaten. பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோரே, இதை கேளுங்கள். தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. Here God's word came to Joel. இங்கே தேவனுடைய வார்த்தை யோவேலுக்கு வருகிறது. A plague of locusts will come and consume the harvest of Israel. ஒரு கொடிய வாதையை போல வெட்டுக்கிளிகள் படையெடுத்து வந்து இஸ்ரவேலின் அறுவடையை அரித்து தின்று விடுகிற கொடூரத்தை காண்கிறார். See the 6th verse. 6வது வசனத்தை பாருங்கள். For a nation has come up against my land, strong and without number. His teeth are the teeth of a lion, and he has the fangs of fierce lion. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. He has laid waste my vine and ruined my fig tree. He has stripped it bare and thrown it away. Its branches are made white. அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. Here Israel will face a great invasion. ஒரு மிகப்பெரிய படையெடுப்பின் ஆக்கிரமிப்பை இஸ்ரவேல் சந்திப்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. God's word came to Joel predicting Israel would be invaded by his enemies. இஸ்ரவேல் சத்துருக்களின் தேசத்தின் படையெடுப்பால் ஆக்கிரமிக்கப்படும் என்ற தேவனுடைய வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசிக்கு துல்லியமாய் வெளிப்படுகிறது.
God's word revealed Joel that Israel would be ruined by its enemies. இஸ்ரவேல் தேசம் தன் சத்துருக்களால் பாழாக்கப்படும் என்ற தேவனுடைய வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசிக்கு வெளியாக்கப்பட்டது. Their enemies would be very powerful. இஸ்ரவேலின் சத்துருக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாய் இருப்பார்கள். They would ruin the land. அவர்கள் தேசத்தை பாழாக்கி விடுவார்கள். They would disturb the religious activities of Israel. இஸ்ரவேல் தேசத்தின் பக்தி கெடுத்த காரியங்களை அவர்கள் மிக பெரிதான அளவிலே இடையூறு ஏற்படுத்தி அதை சிதைக்க பார்ப்பார்கள். See the 9th verse. 9வது வசனத்தை பாருங்கள். The grain offering and the drink offering have been cut off from the house of the Lord. The priest mourn who ministered to the Lord. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். The enemies would disturb the religious activities of Israel. இஸ்ரவேல் தேசத்தார் தங்கள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய அவர்களுடைய அந்த பக்தி கெடுத்த முறைமைகளை எல்லாம் சத்துருக்கள் கெடுத்து சிதைக்கிறார்கள். See the 10th and 11th verses. 10 11 வசனங்களை பாருங்கள். The field is wasted, the land mourns, for the grain is ruined, the new wine is dried up, the oil fails. Be ashamed, you farmers, wail, you windresses, for the wheat and the barley, because the harvest of the field has perished. வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது. விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று. திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. The fields of the Israel would be wasted by the enemies. இஸ்ரவேல் தேசத்தின் வயல்வெளிகள் எல்லாம் சத்துருக்களால் பாழாக்கப்படும். The vineyards would be destroyed by their enemies. திராட்சை தோட்டங்கள் எல்லாம் அவர்களுடைய சத்துருக்களால் அழிக்கப்படும். See the 12th verse. 12ஆம் வசனத்தை பாருங்கள். The vine has dried up and the fig tree has withered, the pomegranate tree, the palm tree also, and the apple tree, all the trees of the field are withered. Surely joy has withered away from the sons of men. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. மாதலை, பேரீச்சம், கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷமும் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. Every fruit bearing trees would be destroyed by their enemies. கனிகளை கொடுக்கக்கூடிய எல்லா விருட்சங்களும் சத்துருக்களால் அழிக்கப்பட்டு போகின்றன. Please turn with me Joel 2nd chapter, see the 2nd verse. தயவுசெய்து யோவேல் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை பாருங்கள். A day of darkness and gloominess, a day of clouds and thick darkness, like the morning clouds spread over the mountains, a people come great and strong, the like of whom has never been, nor will there ever be any such after them, even for many successive generations. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்கள் மேல் பரவுவது போல ஏராளமான பலத்த ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. See the 3rd verse. 3வது வசனத்தை பாருங்கள். A fire devours before them, and behind them a flame burns. The land is like the garden of Eden before them, and behind them a desolate wilderness. Surely nothing shall escape them. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்திரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. Due to the invasion of the enemies of Israel, their lands and their country would be totally desolated. இஸ்ரவேலுடைய சத்துருக்களின் படையெடுப்பின் ஆக்கிரமத்தின் நிமித்தம் இஸ்ரவேலருடைய தேசமும் அவர்களுடைய வயல்வெளிகளும் முற்றிலும் கெடுத்து பாழாக்கப்பட்டுவிடும். To escape from this desolation, God advised them to pray.
இந்த பயங்கரமான பாழாக்குதலுக்கு தப்பிக்கொள்ளும்படியாக தேவன் அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். How should they pray? அவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? See Joel 1:14. இப்பொழுது யோவேல் 1:14 பாருங்கள். Consecrate a fast, call a sacred assembly, gather the elders and all the inhabitants of the land into the house of the Lord your God and cry out to the Lord. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். God advised them to gather all the servants of God and all the people of God to gather in God's temple and pray to God. தேவனுடைய ஊழியக்காரர்கள் யாவரையும் ஜனங்கள் எல்லாரையும் ஒன்றாக தேவனுடைய ஆலயத்தில் கூடி வர செய்து தேவனை நோக்கி ஜெபிக்கும்படி தேவன் அவர்களுக்கு அறிவுறுத்தினார். God advised them to consecrate a fasting. ஒரு பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கும்படி கர்த்தர் அவர்களுக்கு யோசனை தெரிவித்தார். See the second chapter, first verse. இரண்டாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை பாருங்கள். Blow the trumpet in Zion and sound an alarm in my holy mountain. Let all the inhabitants of the land tremble, for the day of the Lord is coming, for it is at hand. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. They should blow the trumpet and gather the people to pray to the Lord. அவர்கள் எக்காலம் ஊதி ஜனங்கள் ஒன்று கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். See the Joel 1:13. யோவேல் 1:13 பாருங்கள். Gird yourself and lament, you priests, wail, you who minister before the altar. Come, lie at night in sackcloth, you who minister to my God, for the grain offering and the drink offering are withheld from the house of your God. ஆசாரியர்களே இரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து இரட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பானபலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. To escape from the great desolation, God advised the priest to wear sackcloth and wail and lament before the Lord God Almighty in day and night. வரப்போகிற கொடூரமான பாழாக்குதலுக்கு தப்பிக்கொள்ளும் பொருட்டாக ஆசாரியர்கள் அனைவரும் இரட்டுடுத்தவர்களாக இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று அழுது புலம்பி கதறி எழும்படி கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். God's servants should lament before the Lord to escape from the great desolation. கொடூரமான பாழாக்குதலுக்கு தப்பிக்கொள்வதற்கு ஏதுவாக தேவ ஊழியர்கள் இரட்டுடுத்தவர்களாய் தேவ சமூகத்திலே அழுது புலம்பி கதற வேண்டும். Please see Joel 2nd chapter 12th verse. தயவு செய்து யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் பாருங்கள். Now therefore says the Lord, turn to me with all your heart, with fasting, with weeping and with mourning. So rend your heart and not your garments. Return to the Lord your God, for he is gracious and merciful, slow to anger and of great kindness, and he relents from doing harm. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். To escape from this great tribulation, God's children should repent and return to Lord. இந்த கொடூரமான உபத்திரவத்தின் பாழாக்குதலுக்கு தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி தேவனிடத்திற்கு திரும்பி வர வேண்டும். They should return to the Lord with fasting, mourning and lamenting. உபவாசத்தோடும் புலம்பலோடும் அழுகையோடும் அவர்கள் கர்த்தரிடம் திரும்பி வர வேண்டும். When we return to the Lord, God will save us from the great desolation. இந்த நிலையோடு நம் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருவோமானால் பயங்கர பாழாக்குதலின் உபத்திரவத்துக்கு தேவன் நம்மை தப்புவித்து காப்பாற்றுவார். Please see Joel 2:15. தயவு செய்து யோவேல் 2:15 பாருங்கள். Blow the trumpet in Zion, consecrate a fast, call a sacred assembly.
சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். Gather the people, sanctify the congregation, assemble the elders, gather the children and nursing babes. Let the bridegroom go out from his chamber and the bride from her dressing room. விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரையும் சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. Again and again, God advises the people of Israel to return to the Lord with fasting and weeping. இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் தேவனிடம் திரும்பி வர வேண்டும் என்று திரும்ப திரும்ப கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். God insists all the people should come and lament and weep before the Lord. சகல ஜனங்களும் ஏகமாக கூடி வந்து கர்த்தருக்கு முன்பாக உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்ப வேண்டும் என்று தேவன் வலியுறுத்துகிறார். Even the little babies should fast and pray to the Lord. சிறு குழந்தைகள் கூட உபவாசத்தோடு கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்கிறார். The newly married couple should fast and pray and wail before the Lord. புதுமண தம்பதிகளும் கூட கர்த்தருக்கு முன்பாக உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பி கதற வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். Please see Joel 2:17. தயவாக யோவேல் 2:17 பாருங்கள். The priest who minister to the Lord weep between the porch and the altar. Let them say, spare your people, O Lord, and do not give your heritage to reproach, that the nations should rule over them. Why should they say among the peoples, where is their God? கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. Holy Spirit advises the priest to lament before the Lord. ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக அழுது புலம்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறார். They should lament between porch and altar. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவாக அவர்கள் அழுது புலம்ப வேண்டும் என்கிறார். What will happen when we pray? இப்படி நாம் ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்? See the 18th verse. 18வது வசனத்தை கவனியுங்கள். Then the Lord will be zealous for his land and pity his people. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். See the 19th verse. 19வது வசனத்தையும் பாருங்கள். The Lord will answer and say to his people, behold, I will send you grain and new wine and oil, and you will be satisfied by them. I will no longer make you a reproach among the nations. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். When the God's peoples return to the Lord with weeping and lamenting and fasting, God will answer them. தேவ ஜனங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அழுகையோடும் புலம்பலோடும் உபவாசத்தோடும் கர்த்தரிடமாக திரும்பி வந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஜனங்கள் மீது கருணையாய் கடாட்சம் வைப்பார். God delivers his people. தேவன் தம்முடைய ஜனங்களை தப்புவித்து விடுவிக்கிறார். Beloved, we have to pass through the 3.5 years rule of Antichrist and false prophet. பிரியமானவர்களே, அந்திகிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசியின் 3.5 வருஷ ஆட்சி காலத்தை நாம் கடந்து போயாக வேண்டும். We should escape from the deceptions in the last days. இந்த கடைசி நாட்களின் வஞ்சகங்களுக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டும் அல்லவா? We have to go through the trials and period of these 3.5 years. இந்த 3.5 வருஷ உபத்திரவ கால பரீட்சைகளை நாம் கடந்து போய் தான் ஆக வேண்டும். To escape from these perils, we should pray to the Lord. இந்த மகா கொடிய ஆபத்துகளுக்கு நீங்களாகி தப்பிக்கொள்ள வேண்டுமானால் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். We should call for fasting prayers. நாம் உபவாச கூடுகைகளை கூட்டி நடத்த வேண்டும். We should lament before God Almighty to spare us from this great tribulation. இந்த மகா கொடூரமான உபத்திரவத்துக்கு நீங்களாக்கி
கர்த்தர் நம்மை தப்பவிட வேண்டும் என்று சர்வவல்ல தேவனை நோக்கி கதறி ஜெபிக்க வேண்டும். All the peoples, young and old, should gather before the Lord and wail for our salvation. சிறியோரும் பெரியோரும் ஆகிய சகல ஜனங்களும் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றாக அணிதிரண்டு கூடி நம்முடைய இரட்சிப்புக்காக மீட்புக்காக அழுது ஜெபிக்க வேண்டும். For this our Lord Jesus Christ is the best example. இதற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான் தலைசிறந்த உதாரணமாக இருக்கிறார். Before passing through the crucifixion, our Lord Jesus Christ lamented before God Almighty. மகா கொடூரமான வேதனையின் சிலுவையில் அறையப்படுகிற அந்த பாடை கடந்து செல்வதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சர்வவல்ல தேவனுக்கு முன்பாக அழுது ஜெபிக்கிறார். Please stand with me, Hebrew 5th chapter, see the verses 5 to 11. தயவு செய்து எபிரேயர் நிருபத்துக்கும் வேதத்தை திருப்பி 5ஆம் அதிகாரம் 5 முதல் 11ஆம் வசனம் வரை பாருங்கள். So also Christ did not glorify himself to become high priest, but it was he who said to him, "You are my son, today I have begotten you." அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். As he also says in another place, "You are a priest forever, according to the order of Melchizedek." அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். Who in the days of his flesh, when he had offered up prayers and supplications with vehement cries and tears to him who was able to save him from death, and was heard because of his godly fear, though he was a son, yet he learned obedience by the things which he suffered. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். And having been perfected, he became the author of the eternal salvation to all who obey him, called by God as high priest according to the order of Melchizedek. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். Of whom we have much to say and hard to explain, since you have become dull of hearing. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். Our Lord Jesus Christ is the eternal high priest. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். Our Lord Jesus Christ is the only begotten Son of the Father. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான திருக்குமாரனாக இருக்கிறார். The only begotten Son of God came to this earth in the form of flesh. தேவனுடைய ஒரே பேரான திருக்குமாரன் இந்த பூமிக்கு நம்மை பாவங்களிலிருந்து ரட்சிக்கும்படி மாம்சத்தில் வெளிப்பட்டார். He came this earth to save us from sin. பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த பூமிக்கு அவர் வந்தார். To pass through the crucifixion, our Lord Jesus Christ offered prayers with vehement cries and tears. சிலுவையில் அறையப்படுகிற கொடூரமான பாடுகளின் வேதனையை கடந்து போவதற்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான ஒரு மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் வேண்டி ஜெபித்தார். Victoriously our Lord Jesus Christ conquered on the cross. மிகவும் வெற்றிகரமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான ஒரு சிலுவையில் வெற்றி சிறந்தார். Beloved, to escape from this 3.5 years rule of Antichrist, we should offer our prayers like our Jesus Christ. பிரியமானவர்களே, 3.5 வருஷ கொடூரமான உபத்திரவ ஆட்சி காலத்தின் அகோரங்களுக்கு தப்பிக்கொள்வதற்கு நாம் மிகுந்த சத்தத்தோடும் அழுது புலம்பி தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். Please stand with me, Luke 22nd chapter, see the 44th verse. தயவு செய்து லூக்கா 22ஆம் அதிகாரத்தின் 44ஆம் வசனத்தை பாருங்கள்.
And being in agony, he prayed more earnestly. Then his sweat became like great drops of blood falling down to the ground. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. Here we see our Lord Jesus Christ prayed with great agony. இங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். His sweat was great drops of blood falling down. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது. In these last days we have to lament and weep before Father God to safeguard us during the days of Antichrist and false prophet. அந்திகிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசியின் மகா பயங்கர வேதனையின் நாட்களிலே நம்மை காப்பாற்றி தப்புவிக்கும் பொருட்டு இந்த நாட்களில் நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அழுது புலம்பி ஜெபிக்க வேண்டும். Peter was a dedicated disciple of our Lord Jesus Christ. பேதுருவானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அதிகமாய் அர்ப்பணித்து பிரதிஷ்டை செய்திருந்த ஒரு சீஷராவார். He dedicated himself to die for Christ. கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்காகவே தம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்திருந்தார். But our Lord Jesus Christ foretold him that he would deny our Lord for 3 times before the rooster crying. ஆகிலும் சேவல் கூவுகிறதற்கு முன்னே, பேதுருவே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் முன்கூட்டியே அவருக்கு சொல்லிவிட்டார். Please turn with me Matthew 26 chapter, see the 31st verse. தயவு செய்து என்னோடு மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி 31ஆம் வசனத்தை பாருங்கள். Then Jesus said to them, all of you will be made to stumble because of me this night, for it is written, I will strike the shepherd and the sheep of the flock will be scattered. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். But after I have been raised, I will go before you to Galilee. ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். Peter answered and said to him, even if all are made to stumble because of you, I will never be made to stumble. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இடறல் அடையேன் என்றான். Our Lord Jesus Christ foretells the denial of Peter. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவின் மறுதலிப்பை முன்னுரைக்கிறார். Peter did not accept this பேதுரு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. because he was committed disciple of our Lord Jesus Christ. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மை சீஷனாயிருக்க வைராக்கியத்தோடு அவர் தன்னை அர்ப்பணித்தவர். See the 35th verse. 35ஆம் வசனத்தை பாருங்கள். Peter said to him, even if I have to die with you, I will not deny you. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். Peter was ready to die for our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக எப்போதும் மரிக்க பேதுரு துணிந்து தைரியமாய் ஆயத்தமாய் இருந்தார். All the disciples also committed to follow Jesus Christ faithfully. அப்படியே சீஷர்கள் அனைவரும் உண்மையோடு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்திருந்தார்கள். The other disciples also confessed before our Lord that they would follow Lord Jesus Christ. மற்ற சீஷர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடைசி வரை பின்பற்றுவோம் என்று உறுதிமொழி கொடுத்தார்கள். They went to the garden Gethsemane. கெத்செமனே தோட்டத்துக்கு அவர்கள் சென்றார்கள். There our Lord Jesus Christ told them to watch and pray. அங்கே அவர்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவானவர் அவர்களிடம் சொன்னார். But they did not pray. அவர்களோ ஜெபிக்கவில்லை. 3 times Jesus came and told them to watch and pray. 3 முறை இயேசுவானவர் வந்தார். நீங்கள் எழுந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். They did not watch and pray. ஆனால் சீஷர்களோ விழித்திருந்து விழிப்போடு ஜெபிக்கவில்லை. Their eyes were heavy with sleep. அவர்களுடைய கண்கள் நித்திரை மயக்கமாயிருந்தது. They could not watch and pray. அவர்களால் விழித்திருந்து ஜெபிக்க கூடவில்லை.
Our Lord Jesus Christ was arrested. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிடிக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார். That time all the disciples fled away. அந்த நேரத்தில் சீஷர்கள் எல்லாரும் அவரை தனியே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார்கள். Peter followed our Lord Jesus Christ. ஆனால் பேதுரு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலேயே போனார். Please see Matthew 26:69. தயவு செய்து மத்தேயு 26:69 பாருங்கள். Now Peter sat outside in the courtyard, and a servant girl came to him saying, "You also were with Jesus of Galilee?" But he denied it before them all, saying, "I do not know what you are saying." அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, "நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய்" என்றாள். அதற்கவன், "நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது" என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். Due to fear, Peter denied our Lord Jesus Christ before all the people. பயந்து போனது நிமித்தம் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக பேதுரு இயேசு கிறிஸ்துவை அறியேன் என்று மறுதலித்து விட்டார். Again another woman came and asked Peter. மீண்டுமாக வேறொரு பெண்ணொருத்தி வந்து பேதுருவிடத்தில் விசாரிக்கிறாள். See the verses 71-72. 71 72 வசனங்களை பாருங்கள். And when he had gone out to the gateway, another girl saw him and said to those who were there, "This fellow also was with Jesus of Nazareth." But again he denied with an oath, "I do not know the man." அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, "இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான்" என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, "அந்த மனுஷனை நான் அறியேன்" என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். Due to the fear, second time Peter denied our Lord Jesus Christ. பயந்து போனது நிமித்தம் மறுபடியும் இரண்டாம் முறையாக பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியேன் என்று மறுதலித்து விட்டார். After some time, some people came and told Peter that he was the disciple of our Lord Jesus Christ. கொஞ்ச நேரம் கழித்த பின்பு வேறு சிலர் வந்து பேதுருவை பார்த்து, "நீயும் கர்த்தராகிய இயேசுவின் சீஷன்தானே" என்று சொன்னார்கள். See the verses 73-74. 73 74 வசனங்களை பாருங்கள். And a little later those who stood by came up and said to Peter, "Surely you also are one of them, for your speech betrays you." Then he began to curse and swear, saying, "I do not know the man." சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, "மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது" என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணினார். That time Peter denied our Lord Jesus Christ. மூன்றாவது முறையாக பேதுரு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவரை மறுதலித்து விட்டார். Not only that, he cursed our Lord due to fear. அது மாத்திரமல்ல, பயந்து போனது நிமித்தம் நம் ஆண்டவரை சபிக்கவும் தொடங்கினார். Beloved, பிரியமானவர்களே, the commitment can't help us to escape in the days of trouble. எவ்வளவு ஆழமான அர்ப்பணிப்பில் ஒப்பு கொடுத்திருந்தாலும் ஆபத்தான சோதனை வரும் பொழுது அது நாம் தப்பிக்கொள்வதற்கு ஒரு நாள் நமக்கு கை கொடுத்து உதவாது. Our strength can't help us in the days of trials and tribulation. உபத்திரவங்களும் பரீட்சிக்கிற சோதனைகளும் பதம் பார்க்கும் நாளில் நம்முடைய சுய பலன் நமக்கு கை கொடுத்து உதவாது. Only prayers will save us and safeguard us in the days of trials and tribulation. மகா கொடூரமான உபத்திரவங்களால் பரீட்சிக்கப்படுகிற அந்த காலகட்டத்தின் போது ஜெபம் ஒன்று மட்டும்தான் நம்மை கை கொடுத்து காப்பாற்றி கரை சேர்க்கும். We have to watch and pray to escape the 3.5 years rule of Antichrist and false prophet. அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசியின் 3.5 வருஷ உபத்திரவ கால ஆட்சியை கடந்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் விழித்து கவனித்து பார்த்து ஜெபிக்க வேண்டும். In these last days we should consecrate fasting days. இந்த கடைசி நாட்களில் பரிசுத்தமான உபவாச நாட்களை நாம் நியமித்துக் கொள்ள வேண்டும்.
All the people should gather with fasting and lament to the Lord to spare us from the great tribulation. சகல ஜனங்களும் ஏகமாய் ஒன்று கூடி வந்து வரப்போகும் மகா உபத்திரவ காலத்துக்கு தங்களை தப்புவித்து காப்பாற்றும்படி தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உபவாசத்தோடு அழுது புலம்பி ஜெபிக்க வேண்டும். We have to cry and wail before the God Almighty to save us from the days of Antichrist and false prophet. அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசியின் பயங்கர கொடூரமான நாட்களுக்கு நம்மை காப்பாற்றி தப்புவிக்கும்படியாக சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் கதறி அழுது புலம்பி ஜெபிக்க வேண்டும். We should conduct series of fasting prayers. அடுத்தடுத்து தொடர் உபவாச கூடுகைகளை நாம் தவறாமல் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். We should conduct series of all night prayers. பல தொடர் முழு இரவு ஜெபங்களை நாம் தவறாமல் தொடர்ந்து நடத்த வேண்டும். We should return to the Lord and lament to the Lord to spare us in these last days. இந்த கடைசி நாட்களின் அகோரங்களுக்கு தேவன் நம்மை தப்பவிட வேண்டும் என்பதற்காக அழுகையோடும் உபவாசத்தோடும் கர்த்தரிடத்திற்கு நாம் திரும்பி வந்து கதறி ஜெபிக்க வேண்டும். Our Bible knowledge will not save us in this great tribulation. எவ்வளவுக்கு அதிகமான வேத அறிவு நமக்கு இருந்தாலும் கடைசி நாட்களின் உபத்திரவங்களுக்கு அது நம்மை தப்புவிக்க மாட்டாது. Our strong commitments will not save us. உறுதியான நம்முடைய அர்ப்பணிப்பின் ஒப்பு கொடுத்தலும் நம்மை காப்பாற்றாது. All our sacrifices will not save us. நம்முடைய ஒட்டுமொத்த தியாகங்களும் கூட நம்மை தப்புவியாது. Our faithful ministering will not save us. உண்மையாய் ஊழியம் செய்தோம் என்பது கூட அந்த சூழலில் நம்மை காப்பாற்றாது. We should watch and pray to escape these days of trials and tribulation. மகா கொடூரமான உபத்திரவ பரீட்சைகளும் சோதனைகளும் நிறைந்த நாட்களுக்கு தப்பிக்கொள்ள வேண்டுமானால் நாம் விழித்திருந்து கவனித்து பார்த்து ஜெபிக்க வேண்டும். Antichrist and false prophet will reveal themselves very soon. அதி சீக்கிரத்தில் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் தங்களை வெளிப்படுத்துவார்கள். If we pray, we will easily pass through the 3.5 years of rule of Antichrist and false prophet. உண்மையான கருத்தோடு நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசியின் கொடூரமான 3.5 வருஷ உபத்திரவ கால ஆட்சியின் அகோரங்களுக்கு மிகவும் எளிதாய் நாம் தப்பி ரட்சிக்கப்படுவோம். We will bear good witness to our King Jesus Christ. நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்துவானவருக்கு நற்சாட்சிகளாய் விளங்குவோம். We will enter into the 1000 years rule of our Lord Jesus Christ. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் 1000 வருட அரசாட்சிக்குள் பிரவேசிப்போம். Prayer is the mandatory to escape from the 3.5 years rule of Antichrist. வரப்போகும் அந்தி கிறிஸ்துவின் 3.5 வருஷ அகோர ஆட்சியின் கொடூரங்களுக்கு தப்ப வேண்டுமானால் ஜெபித்தால்தான் உண்டு என்பது பரம கட்டளையின் ஆணை. We conclude this session with a prayer. இந்த நாளின் நிகழ்ச்சியை ஜெபத்தோடு கூட நாம் நிறைவு செய்வோம். Heavenly Father, we thank you for our Lord's coming. பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. Send our King Jesus Christ quickly. எங்கள் மகாராஜா இயேசு கிறிஸ்துவானவரை சீக்கிரமாக அனுப்பி வையும். Father God, empower us to bear witness to our King Jesus Christ. பிதாவாகிய தேவனே, எங்கள் மகாராஜா இயேசு கிறிஸ்துவானவருக்கு நற்சாட்சிகளாய் காணப்பட எங்களை அதிகாரப்படுத்தும். Father God, spare us in these last days trials and tribulation. பிதாவாகிய தேவனே, இந்த கடைசி நாட்களின் உபத்திரவங்களின் வேதனைகளுக்கு தப்பிக்கொள்ள எங்களை விட்டு வைப்பீராக. Save us, O God Almighty. சர்வவல்ல தேவனே, எங்களை இரட்சித்து காப்பாற்றும். Maranatha. மாரநாதா, Lord Jesus Christ, come quickly. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே சீக்கிரமாய் வாரும். We pray in the mighty, powerful, awesome name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவானவரின் மகத்துவமும் பயங்கரமும் நிறைந்த வல்லமையுள்ள இன்ப திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.